வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோடய யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனல் கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. ஒரு சந்தோஷமான தகவலை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும். நம்மளோட யூடியூப் சேனலை ஆரம்பித்து 1 வருடம் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 10,000 சப்ஸ்கிரைபரை நாம் ரீச் பண்ணியிருக்கோம். என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற யூடியூப் சேனலை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. நாம் கொடுக்குற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. நம்மளோட யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கிராமத்துலேருந்து வரவங்க, ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வரவங்க, இந்த பங்குச்சந்தையை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல், ஒரு தெளிவான ஒரு தகவல் இல்லாமல் இந்த பங்குச்சந்தைக்குள்ளார வரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட சேனல் தான் நம்மளோட சேனல். ஸோ நம்ம ஒரு 10,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணதுனால நாம் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்கை தான் நாம் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னாக்கா அதில் தான் வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ நாம் கொண்டு வர சின்ன சின்ன கேபிட்டலை பங்குச்சந்தையில் இழந்துடக்கூடாது, சின்னதாக ப்ராஃபிட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஆப்ஷன் செல்லிங் யுக்திகளை தான் நம்ம தொடர்ந்து நம்மளோட சேனலில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை மாதிரி ரீட்டைலர் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சமான பணத்தை வச்சுக்கிட்டு ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது கடினம்தான். சரியான பயிற்சியும் சரியான நாலேஜும் இருந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் பையிங்கில் ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ண முடியுமே தவிர பெரிய அளவெல்லாம் ப்ராஃபிட் பண்ண முடியாது. பெரும்பாலும் பங்குச்சந்தையில் 90% ட்ரேடர்கள் லாஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அது இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மட்டும்தான், அதுவும் குறிப்பாக ஆப்ஷன் பையிங்கில் மட்டும்தான் நண்பர்களே. ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். புதுசாக பார்க்குற நண்பர்கள் எல்லா வீடியோஸ்களையுமே பாருங்கள். தயவு செஞ்சு ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் செல்லிங் பண்ணால் ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறதுக்காக எந்தவித ஸ்ட்ராட்டஜியும் இல்லாமல், எந்தவித நாலேஜும் உங்கள் கையில் இல்லாமல் ஆப்ஷன் செல்லிங் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பெரிய லாஸ் ஆப்ஷன் பையிங்கை விட வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தோன்னா எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறைந்த விலையில் நம்ம ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு 4999 பே பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களோட ஜிமெயில் ஐடியும் ஷேர் பண்ணுறது மூலயமா உங்களுக்கான வீடியோஸ் பார்த்தோன்னா நீங்கள் எண்ட் ஆஃப் த டேக்குள்ளார கிடைக்கும் நண்பர்களே. ஸோ இது வரைக்கும் வாங்காத நண்பர்கள் வேணும்னு நினச்சிக்கிறவங்க வாங்கி பயனடைங்க. ஸோ நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுனால ஒரு லாபகரமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பற்றி நம்ம நண்பர்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நண்பர்களே. வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நண்பர்களே. வாங்க இந்த வீடியோக்குள்ளார போவோம் நண்பர்களே. அகைன் இன்னொரு முறை நம்ம 10,000 சப்ஸ்கிரைபரை ரீச் ஆனதுனால கொடுக்குற இந்த ஸ்பெஷல் வீடியோ தான் இது. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. இது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா முழுக்க இது ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி நண்பர்களே. இது பார்த்தோன்னா மார்க்கெட் ஒரு மைல்டு புல்லிஸாக இருக்கும் பொழுது எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் இது. மைல்டு புல்லிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ கரண்ட் சினாரியோவில் நடந்துகிட்ருக்கிற ட்ரேடிங் மார்க்கெட்டு தான் பார்த்தோன்னா மைல்டு புல்லிஸ். அதாவது என்னென்னா மார்க்கெட் ஏறும் பொழுது ரொம்ப பொறுமையாக ஏறிக்கிட்டு இருக்கும், விழுந்தால் கொஞ்சம் ஸ்பீடாக விழும். ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட், அதாவது ரொம்ப அக்ரஸிவாக புல்லிஸ் கிடையாது இப்போது. ஆனால் ஓவரால் ட்ரெண்டு பார்த்தோன்னா மார்க்கெட் புல்லிஸாக இருக்குது, ஸ்லோவாக மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு நாள் வேகமாக ஏறினாலும் அடுத்து ஒரு 2 நாள் பார்த்தோன்னா மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிட்டு அகைன் கீழே ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் மேல் நோக்கி தான் சிறுக ஒரு மலை மேலே ஒரு கார் ஏறுற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரியான மார்க்கெட்டை தான் பார்த்தோன்னாக்கா மாட்ரேட்லி புல்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம், மைல்டு புல்லிஸ் மார்க்கெட்டு. அப்போ இந்த மாதிரியான மார்க்கெட்டில் நாம் எப்படி ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஐடிஎம்மில் ஒரு கால் ஆப்ஷன்
அது நிஃப்டியாக இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, இந்த மணியில் ஐடிஎம் அப்படின்னா இந்த மணியில் ஒரு கால் ஆப்ஷனை நாம் பை பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அட் த மணியில் ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணணும். அகைன் வந்து பார்த்திங்கனாக்கா அவுட் ஆஃப் த மணியில் ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணணும். ஒரு பையிங், இன்னும் 2 செல்லிங். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு லாட் எப்படி இருந்தாலும் சரி, ஸோ எல்லாமே சேம் லாட் சைஸ் இருக்கணும். நீங்கள் ஒரு லாட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த மணியில் ஒரு லாட் பை பண்ணிக்கணும், ஸோ அட் த மணியில் ஒரு லாட் செல் பண்ணிக்கணும், ஸோ அவுட் ஆஃப் த மணியில் ஒரு லாட் செல் பண்ணிக்கணும். இதுதான் நண்பர்களே இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ எக்ஸாம்பிள்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 22,500 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் இருக்கும்போது நம்ம எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜியை எடுக்கிறது அப்படின்னாக்கா ஒரு லாட் கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 22,400 அப்படிங்கிறது இந்த மணி தான். ஸோ அந்த 22,400ல் ஒரு லாட்டை பை பண்ணிவிட்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22,500 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட் த மணி. ஸோ அதில் ஒரு லாட்டை வந்து நாம் செல் பண்ணணும். அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 22,600 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவுட் ஆஃப் த மணி. ஸோ அங்கேயும் ஒரு லாட் செல் பண்ணணும். இதுதான் நண்பர்களே இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் எக்ஸாம்பிள்ஸு. ஸோ அதை இப்போ நம்ம ப்ரீமியத்தை பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் செயினில் என்ன ப்ரீமியம் இருக்குது, அந்த ப்ரீமியத்தில் நம்ம எவ்வளோ ப்ரீமியத்தில் செல் பண்ண போகிறோம், எவ்வளோ ப்ரீமியத்தில் நாம் பை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுதான் நண்பர்களே இப்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,500 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிஃப்டி இண்டெக்ஸோட ஒரு லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 குவான்டிட்டி. ஸோ 50 குவான்டிட்டி அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22,400 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாட் நாம் செல் பண்ணுறோம், பை பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட் பை பண்ணுறோம். இது ஏன் ரெட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பணத்தை நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு. நம்ம தான் பை பண்ணுறோம். பை பண்ணணும் அப்படின்னாவே நம்ம பணத்தை கொடுத்துட்டு தான் நம்ம வாங்கணும். ஸோ அதனால் நம்ம கையிலேருந்து போகிற காசு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லாட்டுக்கு வந்து 172 ரூபா நாம் வந்து கொடுத்துட்டு அந்த ஒரு லாட் இந்த மணியில் நம்ம பை பண்ணிக்கிறோம். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா 22,500 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட் த மணி. ஸோ அந்த அட் த மணி ஒரு கால் ஆப்ஷனை நாம் செல் பண்ணுறோம். அப்போது அந்த ஃபண்டு வந்து நமக்கு கிரெடிட் நமக்கு வருது. அப்படிங்கிறதுனால இதை நான் ரெண்டையும் வந்து க்ரீனில் கொடுத்துருக்கேன். இதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 22,500 இருக்கிற ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் 115 ரூபாய் இருக்குது. ஸோ வியாழக்கிழமை மார்க்கெட் முடிஞ்சதோட லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸை வச்சு நான் போட்டிருக்கேன் நண்பர்களே. ஸோ அகைன் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 22,600 கால் ஆப்ஷனை ஒரு லாட் செல் பண்ணுறீங்க. அதனோட ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 74 ருபீஸ் இருக்குது. அப்போது உங்கள் கையிலிருந்து இந்த மணியில் ஒரு லாட்டை பை பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா 172 ருபீஸ் கொடுக்குறீங்க. ஸோ சேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 189 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 50 குவான்டிட்டி இன்ட்டு 172னா எவ்வளோ கொடுக்குறீங்க, 172 இன்ட்டு 189 இன்ட்டு 50 குவான்டிட்டி 100 குவான்டிட்டி அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த நீங்கள் இந்த விஷயத்தை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் உங்கள் கையிலேருந்து பெருசாக கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் எவ்வளோ பை பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலான ப்ரீமியத்தை நீங்கள் கலெக்ட் பண்ணிடுறீங்க மார்க்கெட்டில். ஸோ ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டிய நேரம் தான் அது. ஸோ அதே தான் நாங்கள் பேங்க் நிஃப்டிலையும் எக்ஸாம்பிள் கொடுத்துட்ருக்கேன். 47,800 மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதில் 47,700 ஒரு லாட்டை நீங்கள் பை பண்ண போகிறீங்க. செல்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அட் த மணி 48,100லேயும் ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 48,200லையும். இது வந்து ஏன் நம்ம கொஞ்சம் தள்ளி போயிருக்கோம், ஒரு 500 பாயிண்ட் 400 பாயிண்ட் தள்ளி போயிருக்கோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட மூமெண்டம் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். நம்மளுடைய நோக்கம் இங்கே எவ்வளோ ப்ரீமியம் கொடுத்து நம்ம பை பண்ணுறோமோ அது ஈக்குவலான ப்ரீமியத்தை நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் அப்படி தான் இங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸும் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே நமக்கு கிடைச்சிருக்கிற ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நம்மளோட வியூ இந்த ட்ரேடை நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட வியூ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா ஒன்று நியூட்ரலாக இருக்கணும். மார்க்கெட் எங்கேயும் போகாது, ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளார தான் இருக்க போகுது, ஆனால் மைல்டாக புல்லிஸில் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வியூ இருக்கணும். ப்ளஸ் இதனோட ரிஸ்க் அப்படிங்கிறது எப்பயுமே ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் ரிஸ்க் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இங்கே 2 லாட் செல் பண்ணியிருக்கோம், ஒரு லாட் தான் நம்ம பை பண்ணியிருக்கோம். அதனால தான் அங்கே ரிஸ்க் அப்படிங்கிறது அன்லிமிட்டட் ரிஸ்க் போட்டிருக்கேன். ஸோ நெருப்பு சுடும் தான், அதை சரியான விதத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னா நல்லதுக்கும் நிறைய பயன்படும் நண்பர்களே. ஸோ அதனால் இந்த அன்லிமிட்டட் ரிஸ்க் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரியான எட்ஜ் மெத்தடோடு நம்ம போகிறதுனால ஸோ இங்கே நமக்கு பெருசாக லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஸோ ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது லிமிட்டட் ரிவார்ட்ஸு. நம்ம எவ்வளோ ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு நெட் ப்ராஃபிட்டாக இது அமையும். பிரேக் ஈவன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எவ்வளோ ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறோமோ ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய பிரேக் ஈவனாக இருக்கும். நம்ம செல் பண்ணுற இடத்துல வந்து மேலேயும் கீழே கம்பேர் பண்ணுறப்போ அதுதான் நம்மளுடைய பிரேக் ஈவனாக இருக்கும் நண்பர்களே. ஸோ இது எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம கொடுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாஸ்ட்டு 3 டேஸில் வந்து பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படிங்கிறத.
இதுதான் நண்பர்களே, உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். அப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 22,400 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதை கிரியேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா March 4 அன்னைக்கு. நீங்கள் வேணால் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். March 4 அன்னைக்கு ஆப்ஸ்டாவில் தான் நான் போட்டிருக்கேன். March 4 அன்னைக்கு இதை நான் கிரியேட் பண்ணேன். அன்றைக்கி மார்க்கெட் நிஃப்டி இருந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 22,400 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் வந்து பாருங்கள் 22,300 அப்படிங்கிற இடத்துல 100 குவான்டிட்டி நான் வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ 196 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னு 211 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் 100 குவான்டிட்டி வந்து என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ அதே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 22,400 கால் ஆப்ஷன் அட் த மணியில் 100 குவான்டிட்டி செல் பண்ணியிருந்தேன். ஸோ அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 22,500 அவுட் ஆஃப் த மணியில் 100 குவான்டிட்டி செல் பண்ணியிருந்தேன். ஸோ 211 ரூபா கொடுத்து நான் பை பண்ணியிருந்தேன். இங்கே 147 × 96 கால்குலேஷன் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 137 140 ருபீஸ் பக்கம் வந்து நம்ம இதில் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த எக்ஸ்பைரியில் அந்த 7ஆம் தேதி எக்ஸ்பைரி போச்சு. அந்த 7ஆம் தேதி எக்ஸ்பைரி அன்றைக்கி எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு பாருங்கள். 12,815 ருபீஸ் வந்து பார்த்தோன்னா எனக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் இதுக்கு யூஸ் பண்ணுற கேபிட்டலில் 5% ரிட்டர்ன்ஸ் ஃபார் வித்தின் த 3 டேஸில் நண்பர்களே. ஸோ இதுதான் நம்மளோட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியோட பவர் நண்பர்களே. இதனால தான் நண்பர்களே நாம் ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே நமக்கு லாஸே வராது. பெரிய அளவில் லாஸ் வரதுக்கான வாய்ப்பு கம்மி. ஆனால் சிறுக சிறுக தான் ப்ராஃபிட் வரும். இதில் நம்ம எடுக்கக்கூடிய ப்ராஃபிட் எப்படி எடுக்கணும்னு கேட்டோம்னாக்கா 5 to 10% நமக்கு கிடைச்சா போதும் நம்மளோட கேபிட்டலுக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு நம்ம தொடர்ந்து நம்ம ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, சரியான ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டு நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா எவ்ரி ட்ரேடில் நம்மளால் 5 to 10% ப்ராஃபிட் நம்ம புக் பண்ண முடியும். நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு ரொம்ப பொறுமையாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒஸ்ட்டான மார்க்கெட்டுமே இருந்தாலும் கூட எண்ட் ஆஃப் த மந்தில் குறைஞ்சபட்சம் 10% ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இண்டெக்ஸு அதுவும் அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஆப்ஷன் செல்லிங் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே நம்மக்கிட்ட கோர்ஸ் வாங்கின நண்பர்களுக்கும் தெரியும். எல்லா நண்பர்களுமே நம்மக்கிட்ட கோர்சஸ் வாங்கின எல்லா நண்பர்களுமே ஹாப்பியாக தான் இருக்காங்க. இதில் ஒரு தகவலை நான் அவங்க கூட பகிர்ந்துக்கணும். ஸோ மார்க்கெட்டில் 2 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 லட்ச ரூபாய் லாஸ் பண்ண ஒரு நண்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர்கார நண்பர் நம்மகிட்ட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸாக வாங்குறாரு. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் வீக்கில் வாங்கியிருந்தார். வாங்கிட்டு அவர் பண்ண ட்ரேடு ஒரே ஒரு நாள் லாஸ்ட்டு வியாழக்கிழமை தான். அன்றைக்கி ட்ரேடில் அவரோட ப்ராஃபிட் வந்து பார்த்தோன்னா 60,000 60,000 ரூபா அவர் லாபம் எடுத்திருக்காரு ஒரே நாளில். அவர் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி அவர் சொல்கிறது என்னென்னா, சார் இவ்வளோ நாள் நான் இருக்கேன், இவ்வளோ லாஸ் நான் பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டில், இந்த 60,000 ரூபா லாபம் அப்படிங்கிறது ஒரே நாளில் நான் எடுத்ததே கிடையாது இது வரைக்கும். ஸோ இந்த ட்ரேடை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சொன்ன ஒரே விஷயத்தை தான் நான் ஃபாலோ பண்ணேன். என்ன அப்படின்னா ஆப்ஷன் செல்லர் அப்படிங்கிறவங்க ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ அந்த பொறுமை தான் எனக்கு இவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு சார், ரொம்ப நன்றி. ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, நான் விட்ட பணத்தை எல்லாத்தையும் இந்த பங்குச்சந்தையிலேருந்து எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை நம்ம கேட்குறப்ப நமக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. சரி நம்ம நல்ல விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணோம். அதனால தான் நிறைய பேருக்கு நிறைய தகவல்களை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது சரியான பாதையில் எல்லாருக்கிட்ட ரீச் ஆகுது அப்படிங்கிறப்ப எனக்கும் ஒரு மன திருப்தி இருக்குது நண்பர்களே. ஸோ அதனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மார்க்கெட்டில். அப்படி இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னா தாராளமாக பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ இல்லை அதை நம்மக்கிட்ட கற்றுக்கணும், நான் சொல்லிக் கொடுக்குற விஷயத்தில் உண்மை தன்மை இருக்குது, ஸோ இவர் வந்து ரியாலிட்டி தான் பற்றி பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள், என்னை ஒரு மென்டாராக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் நம்மக்கிட்ட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸை வாங்கி கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் நண்பர்களே. அப்படி வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு 4,999 ருபீஸ் 4,999 ருபீஸ் வந்து நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு அந்த பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் ஜிமெயில் ஐடியும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கான வீடியோ வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸ் வாங்குகிற நண்பர்களுக்காக நம்ம தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுட்ருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அன்னன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன மொமெண்டம் இருக்குது, இது எங்கே போகும் லெவல்ஸு, ஸோ மார்க்கெட் பற்றின அப்டேட்ஸ்களையே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்க நண்பர்களே. அதை பயன்படுத்தி நிறைய நண்பர்கள் நிறைய ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் கோர்சஸை பை பண்ணி நீங்கள் பயனடைங்க. கோர்சஸோட ஃபீஸு ஏறி இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3,900க்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ 4,999 கொடுத்துருக்கோம். இனி வரும் காலங்களில் இதனோட ஃபீஸ் ஏற தான் போகுதே தவிர குறைய போகிறது கிடையாது. கற்றுக்கிறதுக்காக பண்ணுற செலவை நீங்கள் பெரிய செலவாக நினைக்காதீங்க. இல்லை அப்படின்னா இதை விட ஒரு பெரிய ஃபீஸை வந்து நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். பட் அதனால் உங்களுக்கு எந்த வித நாலேஜுமே வராது நண்பர்களே. ஸோ யாருக்கிட்டேயோ ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிட்டு பங்குச்சந்தையில் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா இதனுடைய விளைவுகள் ரொம்ப அபாயமாக இருக்கும் நண்பர்களே. அதே போல் நம்மளுடைய காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற MNP வில்லேஜ் ட்ரேடர் _ஒரிஜினல் அப்படிங்கிற ஐடியை
சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய பயனுள்ள தகவல்களையும் மார்க்கெட்டோட மூமெண்டத்தையும் டெலகிராம் சேனல்லே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. அதே போல் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.